நம்ம ஒரு வசனத்துக்குள்ளாக போலாம். एक वचन के अंदर हम जाएंगे। அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். प्रेरितों के काम पहला अध्याय 23वें वचन को हम पढ़ेंगे। அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். प्रेरितों के काम पहला अध्याय 23वां वचन। அப்பொழுது அவர்கள் ஈஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இரண்டு பேரை நிறுத்தி. சரி, அப்படி தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். ऐसे सरों को झुकाकर प्रार्थना करेंगे। மைக் அரேஞ்ச் பண்ணிருங்க. தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். सरों को झुकाकर प्रार्थना करेंगे। கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். परमेश्वर हमें आशीष दे और हमसे बात करे, इसलिए हम प्रार्थना करेंगे। ஸ்தோத்திரம் கர்த்தாவே. स्तुति करते हैं प्रभु जी। வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता हमारा एलोहिम खुदा, எங்கள் எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. हमारे एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मेसिया के नाम से हम प्रार्थना करते हैं। ஆசீர்வத்து தாங்கப்பா. आशीष करके दीजिए। இதுல கூடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. इसमें जो कोई जुड़े हुए हैं सभी को आशीष दीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में सौंपते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर हमें आशीष दे। இங்க நம்ம ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். यहाँ एक घटना के बारे में देखते हैं। நம்ம ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு நபரை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம். हम हर इतवार को एक एक व्यक्ति के बारे में देखते हैं। கொஞ்ச நாள் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி பார்த்தோம். कुछ दिन हम पुनरुत्थान के बारे में देखे। எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குள்ள விசுவாசம் நம்மளுக்கு வேணும் கண்டிப்பா. और पुनरुत्थान का विश्वास हमें जरूर चाहिए। கர்த்தர் வருவார், நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன்ங்கிற விசுவாசம் நம்மளுக்கு வேணும். परमेश्वर आएगा और मैं उठा लिए जाऊंगा करके विश्वास हमें चाहिए। இன்னைக்கு நம்ம ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போறோம். आज एक व्यक्ति के बारे में हम देखने वाले हैं। பாருங்க, மீண்டும் அந்த வசனத்தை குறித்து பார்க்கலாம். दोबारा उस वचन को हम पढ़ेंगे। அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். प्रेरितों के काम पहला अध्याय 23वां वचन। அப்பொழுது அவர்கள் ஈஸ்து என்னும் மறுநாமமுள்ள பர்சபா என்னப்பட்ட யோசேப்பும் மத்தியாவும் ஆகிய இரண்டு பேரை நிறுத்தி. பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है இங்க ரெண்டு பேரை நிறுத்துறாங்க. दो लोगों को वहां पर खड़ा रखते हैं। ஒருத்தர் பேர் ஆங்கிலத்துல அத ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. और अंग्रेजी में एक व्यक्ति का नाम है जस्टिस। அவர் பேர் அவருக்கு 3 பேர் இருக்குது. ஜோசப்ங்கிற பேர் இருக்குது. उसको 3 नाम है। उसको जोसेफ करके भी बोलते हैं। பர்சபாஸ் இருக்குது. बरसबास भी बोलते हैं। அவருடைய சர்நேம் யூஸ்டஸ். और उसका सरनेम जो है यूस्टस है। அது ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ்னு சொல்லுவாங்க. उसे अंग्रेजी में जस्टिस बोला जाता है। ஜஸ்டிஸ் சொன்னா எல்லாத்துக்குமே புரியும். जस्टिस बोलते ही सभी जन समझ लेते हैं। ஏன்னா நிறைய பேருக்கு ஜஸ்டிஸ்ங்கிற பேர் உண்டு. क्योंकि बहुत सारे लोगों को जस्टिस ऐसे नाम है। எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ஜஸ்டிஸ்ங்கிற பேர்ல இருக்கிறாங்க. और मैं बहुत सारे जो लोगों को जानता हूं जिनका नाम जस्टिस है। இங்க ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்கறாங்க சீஷர்கள். यहाँ शिष्य लोग 2 जन को चुनते हैं। 11 சீஷர்களும் 2 பேரை தேர்ந்தெடுக்கறாங்க. और 11 शिष्य लोग 2 जन को चुनते हैं। இந்த 2 பேர்ல யார் அடுத்த சீஷனா வர முடியும்? इन दोनों में कौन अगला शिष्य बन सकता है? யார் அப்போஸ்தலனுடைய ஸ்தானத்துல வர முடியும்? कौन उस प्रेरितों के स्थान पर आ सकता है? யார் யூதாஸ் காரியத்துடைய ஸ்தானத்தை நிரப்ப முடியும்? कौन युदास इस्कारियत का जगह को भर सकता है? அதுக்காக 2 பேரை தேர்ந்தெடுக்கறாங்க. उसके लिए 2 जन को चुनते हैं। ஒரு அப்போஸ்தலன் ஆகிறதுக்கு एक प्रेरित होने के लिए அவங்க மனசுல ஒரு காரியம் இருக்குது. उनके मन में एक विचार है। இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல தன்னை அப்போஸ்தலன் சொல்றவங்க இருக்கிறாங்க. आज बहुत लोग हैं संसार में हैं जो अपने आप को प्रेरित कहते हैं। நிறைய பேர் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. बहुत सारे लोगों के पास सर्टिफिकेट है। நிறைய ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு அப்போஸ்தலன் சொல்லி சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. बहुत सारी संस्था जो है उन्हें अपोस्तल करके सर्टिफिकेट देती है। அதற்கு விரோதமா நான் எதுவும் பேச வரல. उसके विरुद्ध में कुछ नहीं बोलना चाहता। ஆனா ஒரு அப்போஸ்தலன் யார்? लेकिन एक प्रेरित कौन है? ஒரு அப்போஸ்தலன் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? एक प्रेरित किस प्रकार होना चाहिए? அவங்க இந்த ஹிஸ்டரிய பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும்ங்கற அவசியம் இல்ல. वो इस इतिहास को जाना हुआ रहना चाहिए क्योंकि जरूरी नहीं है। அவங்க ஒரு அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னதாக என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது அவங்க தெரியணும்ங்கற அவசியம் இல்ல. और उस जगत के उत्पन्न के पहले उनका क्या-क्या हुआ वो सब जाना रहना जरूरी नहीं है। ஆனா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படினா, लेकिन वो क्या जानना है? பாருங்க, அதுல 22ஆம் வசனத்தை வாசிப்போம். 22वें वचन को हम पढ़ेंगे। அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு இருந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். பாருங்க, இங்க யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க?
देखिए कौन इसे चुनता है। யெகோஷுவா பேப்டிசம் டைம்ல இருந்து और यहोशुआ बपतिस्मा के समय से लेकर அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட டைம் வரைக்கும் और उठाए लिए जाने के समय तक யாருக்கு தெரியுமோ, जिसे वो जो जानते हैं, யார் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமோ, जो पुनरुत्थान के बारे में गवाही को दे सकते हैं, அவங்கள அந்த ஸ்தானத்துல நம்ம நியமிக்கலாம்னு சொல்லி उनको சொன்னாங்க. उस स्थान में हम रखेंगे करके उन्होंने सोचा। சோ ஒரு அப்போஸ்தலன் யார்? तो एक प्रेरित कौन है? அவர் உயிர்த்தெழுதலின் சாட்சியாக இருக்கிறார். वो पुनरुत्थान का एक गवाही है। அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற சாட்சி கொடுக்கிறவங்க தான் அந்த அப்போஸ்தலர். वो उठाए लिया गया करके गवाही देने वाले ही ये प्रेरित हैं। இங்க ஜஸ்டிஸ்ங்கிற ஒருத்தனை தேர்ந்தெடுக்கிறாங்க. वहाँ जस्टिस एक व्यक्ति को, जस्टिस नाम के व्यक्ति को चुनते हैं। இன்னொரு மனிதன், அவங்க பேர் வந்து மத்தியாஸ். और दूसरा व्यक्ति जो है उसका नाम मत्तियास है। இந்த ரெண்டு பேரையும் நிறுத்தி ये दोनों को खड़े रखकर சீட்டு குலுக்கி போடுறாங்க. वो वहाँ पर चिट्ठी डालते हैं। இந்த யூதர்கள் மத்தியில இந்த சீட்டு குலுக்கி போடுறது ரொம்ப பிரபலமானது. और यहूदियों के बीच में चिट्ठी निकाल के डालना वो बहुत सामान्य था। இது யூதர்கள் மத்தியில மட்டுமல்ல, ये यहूदियों के बीच में ही नहीं, இது பிரஜாதிகள் மத்தியிலும் நடக்கக்கூடிய ஒரு காரியம் वो தான். अन्य जात के बीच में भी होने वाली एक चीज है। நீங்க யோனாவினுடைய நாட்கள்ல பாத்தீங்கன்னா, आप योना के समय में देखेंगे तो யார் நிமித்தம் அந்த பிரச்சனை வந்ததுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக किसके वजह से ये समस्या आई ये पहचानने के लिए அவங்க சீட்டு குலுக்கி போட்டாங்க. वो वहां पर चिट्ठी डाले। சீட்டு கரெக்டா யோனா பேர்ல தான் விழுந்துச்சு. वो चिट्ठी जो है सही तरीके से योना के नाम पर ही आया। அதே மாதிரி वैसे ही மொர்தெகாவை கொலை செய்யும்படியாக, मुर्देकाय को मारने के लिए, இஸ்ரவேல் ஜனங்களை கொலை செய்யும்படியாக इस्राएल लोगों को मारने के लिए ஆமான்ங்கிற ஒருவன் हामान जो है டெய்லி சீட்டு குலுக்கி போட்டிருக்கிறான். वो हर दिन चिट्ठी डालता था। இப்படி சீட்டு குலுக்கி போட்டு எடுக்கிறது வழக்கம். ऐसे चिट्ठी डालना जो है वो सामान्य है। பிரதான ஆசாரியன், और महायाजक, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில் நிறைய பிரதான ஆசாரியர்கள் உருவாயிட்டாங்க. उन दिनों में इस्राएल लोगों के बीच में बहुत सारे महायाजक थे। அப்ப ஒவ்வொருத்தருடைய டர்ன் எப்படி கண்டுபிடிப்பாங்க तो அப்படின்னா, हर किसी का जो बारी है वो किसे कैसे पहचानते हैं? சீட்டு குலுக்கி போட்டு தான் எடுப்பாங்க. उसे वो चिट्ठी निकाल कर डालकर ही पहचानते हैं। அவங்க தான் அந்த பிரதான ஆசாரியனுடைய ஸ்தானத்துக்கு போக முடியும். वही वो महायाजक के स्थान में जा सकते हैं। இப்போ இந்த சீட்டு குலுக்கி போடுறது மாதிரி अब इस चिट्ठी को जब जैसे डालते हैं இங்க ஜஸ்டிஸையும் மத்தியாசையும் தெரிந்து கொள்ள और जस्टिस और मत्तियास को चुनने के लिए அங்க சீட்டு குலுக்கி போட்டாங்க. वहाँ चिट्ठी डाले। சீட்டு குலுக்கி போட்ட உடனே चिट्ठी डालते ही இப்போ ரெண்டு பேரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க பாருங்க. यहाँ दो जन खड़े हैं देखिए। ஜஸ்டிஸ் நின்னுட்டு இருக்காரு, जस्टिस भी है மத்தியாஸ் நின்னுட்டு और இருக்காரு, मत्तियास भी है, பாத்துக்கிட்டே இருக்காங்க. देख रहे हैं। யூதாஸ் காரியத்தினுடைய அந்த இடத்தை और यूदास इस्करियोत के उस जगह को யார் நிரப்ப போறா, कौन भरने वाला है? அந்த ஸ்தானம் எனக்கு கிடைக்குமா वो स्थान मुझे मिलेगा क्या? அப்படிங்கிற ஏக்கத்தோட ரெண்டு பேரும் நின்னுட்டு இருக்காங்க. ऐसे प्यास के साथ दोनों खड़े हैं। அப்படி நின்னுட்டு இருக்கும்போது ऐसे खड़े रहते समय சீட்டு யார் மேல விழுந்துச்சு? चिट्ठी किसके ऊपर गिरी? மத்தியாஸ் மேல விழுந்துச்சு. मत्तियास के ऊपर गिरा। ஜஸ்டிஸ்க்கு எல்லாமே தெரியும். जस्टिस सभी कुछ जानता था। அவனுக்கு யெகோஷுவாவுடைய பேப்டிசம்ல இருந்து वो यहोशुआ के बपतिस्मा से लेकर அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்குரிய எல்லா காரியத்தையும் சாட்சி கொடுக்க முடியும். और उसके उठाए लिए जाने तक का गवाही वो दे सकता है। அவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சி அவன் கொடுக்க முடியும். उसके पुनरुत्थान का गवाही दे सकता है। அப்படி இருந்தும் அவன் அந்த ஸ்தானத்துக்கு வர முடியல. फिर भी वो उस स्थान पर नहीं आ पाया। ஜஸ்டிஸ் ஒரு நல்ல ஒரு குணத்தை உங்ககிட்ட சொல்றேன். जस्टिस के एक अच्छे गुण को मैं बताता हूँ। இந்த ஜஸ்டிஸ் வந்து யெகோஷுவா பற்றின காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தான். ये जो जस्टिस जो है यहोशुआ के सारे चीजों को वो जानता था। இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, आज इस संदेश को जो आप सुन रहे हो, உங்களுக்கு யெகோஷுவாவுடைய முழு ஹிஸ்டரி தெரியுமா? आपको यहोशुआ का पूरा इतिहास मालूम है क्या? அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி நீங்க சாட்சி கொடுக்க முடியுமா? उसके पुनरुत्थान के बारे में आप गवाही दे सकते हैं क्या? ஆனா ஜஸ்டிஸ் சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன், लेकिन जस्टिस गवाही देने वाले व्यक्ति है। இவனுக்கு ஒரு நேரம் கிடைக்குது. इसको एक समय आता है। யூதாஸ் காரியத்தில் இருந்த அந்த ஸ்தானத்தை நிரப்புறதுக்கு ஒரு நேரம் கிடைக்குது. युदास का स्थान को भरने का एक समय आता है। ஆனா சீட்டு குலுக்கி போடும்போது लेकिन जब चिट्ठी डाला जाता है இவனுக்கு அந்த ஸ்தானம் கிடைக்கல. ये वो स्थान इसे नहीं मिलता। அந்த பிரதானமான அப்போஸ்தலன்கிற ஸ்தானம் கிடைக்கல. वो जो महत्वपूर्ण स्थान जो अपो प्रेरित है वो स्थान नहीं मिला। இந்த ஸ்தானம் கிடைக்காததுனால ये स्थान नहीं मिला इसके அவன் लिए ரொம்ப துக்கம் அடைஞ்சிட்டானா? वो बहुत दुखित था क्या? இன்னைக்கு உங்க ஒரு 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 இடம் இருக்கு, போஸ்டிங் இருக்குன்னு வைங்களேன். अगर एक पद है समझ लीजिए, இப்ப இந்த மினிஸ்ட்ரியில வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது. इस मिनिस्ट्री में एक पद है, அதுல ஒருத்தர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்றாரு. उसमें एक व्यक्ति बहुत कड़ी मेहनत करता है, ஆனா கர்த்தர் அவங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்காம लेकिन परमेश्वर उनको वो स्थान न देते हुए வேற ஒருத்தருக்கு அந்த ஸ்தானம் கொடுத்தாருன்னு
கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், किसी और को स्थान दिया तो நம்ம மனசுல கொஞ்சம் துக்கம் இருக்குமா இருக்காதா? हमारे मन में दुख होगा कि नहीं? கண்டிப்பா இருக்கும். जरूर होगा। ஆனா இந்த ஜஸ்டிஸ் அத பத்தி நினைக்கவே இல்ல. लेकिन ये जस्टिस उसके बारे में नहीं सोचा। ஜஸ்டிஸ் தன்னுடைய மனசை போட்டு குழப்பவே இல்ல. जस्टिस अपने मन के अंदर कोई भी गड़बड़ी नहीं लाया। தன்னுடைய மனசை கர்த்தருக்குள்ள வைத்திருந்தா. अपने मन को परमेश्वर के अंदर रखा था। அவன் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி கொடுக்கிறவனா இருந்தா. वो उस पुनरुत्थान के लिए गवाही देने वाला था। அதுல இருந்து கொஞ்சம் கூட அவன் அகலல. वो थोड़ा भी यहाँ वहाँ नहीं हटा। அந்த மத்தியாசை தேர்ந்தெடுத்த பிறகு वो मत्तियास को चुनने के बाद 7 நாள் காத்திருக்கிறாங்க. 7 दिन इंतजार करते हैं। 7வது நாள் 7वें दिन பாருங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் प्रेरितों का दूसरा अध्याय, அதுல 1ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோமானா उसमें अगर पहले वचन को हम देखेंगे, பாருங்க வாசிக்கலாம். पढ़ेंगे, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் वो सभी लोग ஒருமனப்பட்டு एक मन से ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். एक जगह पर इकट्ठा हुए। எல்லாம் ஒருமனப்பட்டார்கள். वो सब एक मन हुए। பாருங்க, இந்த ஜஸ்டிஸும் அங்கதான் இருக்கிறா. देखिए जस्टिस भी वहीं पर है। இவருடைய மனசுல துக்கம் வந்திருக்கலாம். इसके मन में दुख आया होगा। ஐயோ, எனக்கு இந்த ஸ்தானம் கிடைக்கலையே, मुझे ये स्थान नहीं मिला। எனக்கு யெகோஷுவா பத்தி எல்லாமே தெரியுமே, मैं यहोशू के बारे में सब कुछ जानता நான் हूँ। அவருடைய உயிர்த்தெழுதல் சாட்சியா இருக்கிறேனே, मैं उसके पुनरुत्थान का गवाही हूँ। எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே, मुझे वो स्थान नहीं मिला। இந்த பேதுரு சரியில்லை, ये पत्र सही नहीं, இவன் சரியா சீட்டு குலுக்கி போடல, ये सही तरीके से चिट्ठी नहीं डाला, சரியா சீட்டு எடுக்கல, सही तरीके से चिट्ठी नहीं निकाला இதுல गया, ஏதோ ஒரு தந்திரம் நடந்திருக்குது, इसमें कुछ तो चाल हुआ है। அப்படிலாம் அவன் நினைக்கவே இல்ல. ऐसा उसने नहीं सोचा। அவன் மனசுக்குள்ள அது வரவே இல்ல. उसके मन के अंदर वो विचार ही नहीं आई। அவனும் ஒருமனப்பட்டான். वो भी एक मन हुआ। பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு पवित्र आत्मा को पाने के लिए அவனும் ஒருமனப்பட்டான். वो भी एक मन हुआ। பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் प्रेरितों के काम पहला अध्याय, அதுல 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். उसमें 24वें वचन को हम पढ़ेंगे। எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, ஆ, யூதாஸ் என்பவன் ஆ. தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக இவ்விரண்டு பேரில் தேவரீர் தெரிந்து கொண்டவனை எங்களுக்கு காண்பித்தரலாம் என்று ஜெபம் பண்ணி. பாருங்க, இதுல இந்த ஊழியத்துல பங்கு அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. देखिए इस सेवकाई में एक भाग, நான் 25ஆம் வசனம் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன். वो अंग्रेजी में 25वें वचन को पढ़ता हूँ। that he may take part of this ministry, இந்த ஊழியத்துல ஒரு பாகத்தை பெற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. वो इस सेवकाई के अंदर एक भाग को पाने के लिए करके कलाम कहता है। அப்ப இவனுக்கு இந்த ஊழியத்துல பாகமே இல்லையா? उसका एक सेवकाई में कोई भाग नहीं है क्या? அவன் மனசு உடைஞ்சு போயிருக்கணுமே. उसका मन टूट गया होगा। ஆனால் लेकिन அங்க அவனுடைய மனம் ஒருமனப்பட்டது. लेकिन वहां पर उसका भी मन एक मन हो गया। அவனுடைய மனசு அங்க மனசு அலபாயவில்லை. वो उसके मन में कोई गड़बड़ी नहीं थी। அவன் ஒரு மனதோடு காணப்பட்டான். वो एक मन से दिखाई दिया। எனக்கு இது கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படல. मुझे ये मिला नहीं करके वो दुखित नहीं हुआ। இவனுடைய மனசு யார் மேல இருந்துச்சு அப்படின்னா, इसका मन किसके ऊपर था? எனக்கு இந்த ஊழியத்துல பாகம் இருக்குதோ இல்லையோ, मुझे इस सेवकाई में भाग है या नहीं, நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், मैं पवित्र आत्मा के अभिषेक को पाना है, அந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்ளணும், उस सामर्थ्य को मैं पाना है। அதுல அவன் ஒரு மனதோடு காணப்பட்டான். उसमें वो एक मन में दिखाई दिया। இன்னைக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு பாகத்துல நீங்க இல்லாம இருந்தாலும் சரி, आज इस संसार में कौन से भाग में आप क्यों ना हो, ஜஸ்டிஸை போல ஒருமனப்பட முடியுமா? जस्टिस के बारे में जस्टिस के जैसे एक मन हो सकते हैं क्या? ஒருவேளை அதுக்கு பிறகு அவன் என்ன ஊழியம் செய்தா யாருக்கும் தெரியாது. उसके बाद उसने क्या सेवा किया वो कोई नहीं जानता। அல்லது அவன் விசுவாசியாவே இருந்துட்டானா அதுவும் தெரியாது. या फिर वो विश्वासी ही रह गया क्या वो भी नहीं जानते। ஆனா பரிசுத்தாவின் அபிஷேகத்துல பெற்றதுல அவனும் ஒருத்தன். लेकिन पवित्र आत्मा पाने वाला व्यक्तियों में से वो भी एक व्यक्ति है। முதல்ல ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகத்துல, पहली बार जो उंडेला गया वो अभिषेक में, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு उस अभिषेक को पाने के लिए இந்த ஜஸ்டிஸ் ஒருமனப்பட்டான். ये जस्टिस जो है एक मन हुआ। இந்த உலகத்தின் கவலைகள் அவனுக்கு ஒண்ணும் செய்யல. ये संसार की परेशानियां उसे कुछ नहीं कर पाई। அதனாலதான் इसलिए அந்த முன்மாரி மழை அவனுக்கு கிடைச்சது. वो पिछला बारिश जो है वो मिला। இன்னைக்கு நம்ம பின்மாரி மழைக்காக காத்துட்டு இருக்கிறோம். आज पिछले बारिश का हम इंतजार कर रहे हैं। இந்த பின்மாரி மழை நமக்கு வரணும் அப்படின்னா, वो अगर पहला बारिश अगर आना है तो, இந்த கடைசி அத லேட்டர் ரெயின் வரணும் அப்படின்னா, अगर वो आखिरी बारिश आना है तो இந்த மழை நம்ம மேல பொழியும்படியாக ये बारिश हमारे पर गिरना चाहिए। इसके இந்த लिए உலகத்தினுடைய காரியத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க. इस संसार के चीजों को हटा कर रखिए। என்ன யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே, मुझे कोई मेरा कोई इज्जत नहीं करता। என்ன என் ஊழியத்தை யாரும்
சப்போர்ட் பண்ண மாட்டேங்கறாங்களே. मेरे सेवकाई को कोई सपोर्ट नहीं कर रहा இது है। எதுமே நீங்க திங்க் பண்ணாதீங்க. ये कोई भी चीज के बारे में मत सोचिए। எனக்கு ஊழியம் செய்ய முடியலையே, मैं सेवकाई नहीं कर पा रहा நீங்க हूँ, அத பத்தி திங்க் பண்ணாதீங்க. आप उसके बारे में मत सोचिए। இந்த சமயம் நீங்க நினைக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. इस समय ये आप सोचने का एक चीज है इस அந்த समय में। கடைசி மழைக்காக நீங்க காத்திருக்கணும். वो आखिरी बारिश के लिए आप इंतजार करना है। அந்த கடைசி மழை நமக்குள்ள பொழியறதுக்கு वो आखिरी बारिश हमारे अंदर हमारे ऊपर आने के लिए நம்மளுக்கு ஒரு மனம் தேவை. हमें एक मन चाहिए। நம்ம எல்லாருக்கும் ஒரு மனம் வந்துட்டுனா हम सभी को अगर एक मन आ गया तो எல்லார் மேலயும் ஒண்ணு போல பின்மாரி மழை வரும். सभी के ऊपर एक साथ में आखिरी बारिश गिरेगा। அந்த மழை தான் நம்மளுக்கு தேவை. वो बारिश ही हमें चाहिए। இந்த ஜஸ்டிஸ் எவ்வளவு அருமையான ஒரு மனுஷன் பாருங்க. देखिए जस्टिस कितना अद्भुत व्यक्ति है। அந்த சம்பவத்துல எவ்வளவு சூழ்நிலை எவ்வளவு எப்படி இருந்தது. उस घटना के अंदर परिस्थिति कैसी थी, ஆனா இவன் அத பார்க்கல. लेकिन उसने उसके बारे में नहीं सोचा, उसे नहीं देखा। எனக்கு இந்த சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படல. मुझे ये मौका नहीं मिला करके वो दुखित नहीं हुआ। இதுல எனக்கு சான்ஸ் கிடைக்கலாட்டியும் பரவாயில்ல. इसमें मुझे चांस नहीं मिले तो भी चलेगा, ஆனா பரிசுத்த ஆவியை நான் விட்டுற கூடாது. लेकिन पवित्र आत्मा को मैं नहीं छोड़ना। அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு वो अभिषेक को पाने के लिए அந்த ஒரு மனத்துக்குள்ள அவன் கடந்து वो வந்தான். एक मन के अंदर आया। இன்னைக்கு நம்ம அந்த ஒரு மனதுல இருக்கிறோமா? हम उस एक मन के अंदर हैं क्या? ஜஸ்டிஸை போல ஒரு மனதுல வர முடியுமா? जस्टिस के मानिद एक मन के अंदर हैं क्या? பைபிள்ல நிறைய ஜஸ்டிஸ் இருக்காங்க. कलाम के अंदर बहुत सारे जस्टिस हैं। ஜஸ்டிஸ்ங்கற வார்த்தை जस्टिस ये शब्द जो है அது டிக்ஷனரியில நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா उसे आप डिक्शनरी में देखेंगे तो அது ஹீப்ரு பேர் இல்ல. वो हिब्रू नाम नहीं है। அவனுடைய ஹீப்ரு பேர் என்னது? उसका हिब्रू नाम क्या है? அவனுக்கு மூணு பேர் இருக்குல்ல. उसके 3 नाम है ना। அவனுடைய ஒரு பேர் வந்து ஜோசப், उसका एक नाम है यूसुफ இன்னொரு பேர் வந்து பர்சபாஸ், और दूसरा बरसबा। ஆனா இந்த ஜஸ்டிஸ்ங்கற பேரு अब लेकिन ये जस्टिस नाम जो है இது டிக்ஷனரி படி நீங்க பாத்தீங்கன்னா डिक्शनरी के हिसाब से देखेंगे तो அது ஹீப்ரு பேர் கிடையாது, वो हिब्रू नाम नहीं है, அது கிரீக் பேரும் கிடையாது. वो ग्रीक नाम भी नहीं है। என்ன பிரதர் புதுசா சொல்றீங்க? क्या भाई आप कुछ नया बता रहे हो? அப்ப அரமிக் பேரா? तो अरामिक नाम है क्या? அரமிக் பேரும் கிடையாது. वो अरामिक नाम भी नहीं அப்ப है। எந்த மொழி பேரு? तो कौन सा भाषा है? அது லத்தீன் பேரு. वो लतीन भाषा है। லத்தீன் மொழியில लतीन भाषा में ஜஸ்டிஸ் அப்படினா जस्टिस बोलेंगे तो நீதிமான் சொல்லி அர்த்தம். धार्मिक करके मतलब है। ஒரு நீதிமானை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். एक धर्मी के बारे में हम देखते हैं। இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நபர் பேர் ஜஸ்டிஸ் இருக்கலாம். आज हो सकता है आप किसी को जानते होंगे, उनका नाम जस्टिस होगा। அவங்களுக்கு இந்த செய்தி நீங்க சொல்லுங்க. उनको ये संदेश आप बताइए। பைபிள்ல ஒரு ஜஸ்டிஸ் எப்படி இருந்தா? और कलाम के अंदर एक जस्टिस कैसे था? இப்படி பைபிள்ல நிறைய ஜஸ்டிஸ் இருக்காங்க. ऐसे कलाम के अंदर बहुत सारे जस्टिस हैं। பாருங்க இன்னொரு ஜஸ்டிஸ் குறித்து நம்ம பார்க்கலாம். और एक जस्टिस के बारे में हम देखेंगे। அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் प्रेरितों का काम 18वां अध्याय, அதுல 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். उसमें 5वें वचन को हम पढ़ेंगे। இந்த ஜஸ்டிஸ பார்க்கிறதுக்கு முன்னாடி इस जस्टिस को देखने से पहले பின்னணியை பார்க்கலாம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி. पीछे उसका पहले क्या हुआ करके हम देखेंगे। பாருங்க 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5वें वचन को पढ़ेंगे। மக்கெதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. यहाँ पर एक घटना होता है। சீலாவும் தீமோத்தேயும் வந்து மக்கெதோனியா வந்திருக்கும் போது सीलास और तिमोथी जो मकदोनिया में आए थे, அப்ப இந்த பவுல் ஆவியில வைராக்கியம் கொண்டு யெகோஷுவா தான் மேசியான்னு சொல்லி அறிக்கை பண்ணினா. तो वहाँ पतरस जो है आत्मा में भरकर वो यहोशुआ ही मेसिया है करके गवाही दिया। இன்னைக்கு யாராவது ஒருத்தர் आज कोई भी एक व्यक्ति யெகோஷுவா தான் மேசியான்னு சொல்லி யாராவது பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்களா? कोई भी ऐसा प्रचार करते हैं क्या यहोशुआ ही मेसिया है करके? யாரும் அது செய்யறது இல்லன்னு நினைக்கிறேன். कोई भी ऐसे नहीं करता। என்னெல்லாமோ டாக்டரின் பேசுறான். बहुत सारे डॉक्ट्रिन बात करते हैं, ஆனா முக்கியமான டாக்டரின் என்ன அப்படின்னா लेकिन एक महत्वपूर्ण डॉक्ट्रिन क्या है? யெகோஷுவா தான் மேசியான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். यहोशुआ ही मेसिया है करके उसे साबित करना है। சிலுவையில் அறையப்பட்ட அவர்தான் மேசியான்னு சொல்லி ப்ரூவ் क्रूस பண்ணணும். पे जो मारा गया वही मेसिया करके साबित करना है। பாருங்க இங்க பவுல் ஆவியில வைராக்கியம் கொண்டு அந்த காரியத்தை செய்றான். देखिए पौल जो है आत्मा से भरकर एक दृढ़ता से उस चीज को करता है। யூதர்கள் மத்தியில வைராக்கியத்தோடு இந்த காரியத்தை செய்தான். यहूदियों के बीच में बहुत जोश के साथ वो करता है, ஆனால் लेकिन அவனுடைய வார்த்தை யாருமே ஏற்றுக்கொள்ளல. उसके वचन को किसी ने नहीं सुना। பாருங்க 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 6वें वचन को हम सुनेंगे। அவர்களை எதிர்த்து நின்று யூதர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், உங்கள் இரத்தப்பழி உங்க தலை மேல இருக்கட்டும் சொல்லிட்டான்.
பாருங்க இங்க பவுல் देखिए यहाँ पर पॉल जो है, யூதர்கள் அவனுடைய செய்தி ஏற்றுக்கொள்ளணும் ஒண்ணு यहूदी लोग जब उसके संदेश को नहीं सुने, அவன் தன்னுடைய வஸ்திரத்தை உதறிட்டான். वो अपने कपड़े को झाड़ता है। இந்த இரத்த பழி இனிமே என் மேல இல்ல, ये लहू जो है अब मेरे ऊपर नहीं, நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு சொல்லிட்டேன். मैं जो बोलना था मैंने बोल दिया। இன்னைக்கு அதே போல आज वैसे ही இன்னைக்கு நீங்களும் இந்த காரியத்தை சொல்லலாம். आप भी ये बोल सकते हैं, ஆனா அதுக்கு முன்னாடி लेकिन उससे पहले யெகோஷுவா தான் மேசியான்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணணும் ஜனங்களுக்கு. यहोशुआ ही मेसिया है करके आप लोगों के सामने साबित करना है। வைராக்கியத்தோட ப்ரூவ் பண்ணுங்க. बहुत जोश के साथ उसे साबित करना ஆனா है। இவன் உதறி தள்ளிட்டு ஒரு வார்த்தை சொன்னான், लेकिन अपने कपड़े को झाड़ कर वो कहता है, இனிமே நான் பிரஜாதிகள் கிட்ட போறேன் அப்படின்னு अब சொல்லிட்டான். मैं अन्य जात के पास जाता हूँ। இந்த இடத்துல தான் அவன் தன்னை பிரஜாதிகளுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். इस जगह पे वो कहता है कि मैं अब अन्य जात में जाता हूँ। உடனே அவன் ஒரு வீட்டுக்கு போறான் பாருங்க. तुरंत एक घर में जाता है। அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். प्रेरितों के 18वें अध्याय में 7वें वचन को पढ़ेंगे। அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டுக்கு வந்தான். இப்போ அவன் தேவனை வணங்குகிற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு வர்றான். अब एक परमेश्वर को आराधना करने वाले एक व्यक्ति के घर पे आता है। அவன் பேர் என்னது? उसका नाम क्या है? யூஸ்டஸ். यूस्तुस। அது ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ் சொல்றோம். उसे अंग्रेजी में जस्टिस कहते हैं। இங்க ஒரு ஜஸ்டிஸ்ங்கிற ஒருத்தர் இருக்கிறான். यहाँ जस्टिस नाम का व्यक्ति है, தேவனை ஆராதிக்க கூடிய ஒரு மனிதன். परमेश्वर की आराधना भक्त व्यक्ति। கர்த்தர் சொன்னார்ல, परमेश्वर ने कहा, நீங்க எந்த வீட்டுக்கு நீங்க ஒரு தகுதியான வீட்டுக்கு போங்க, और जो जहाँ पर काबिलता है उस घर में जाइए। ஒரு பட்டணத்துக்குள்ள நீங்க ஊழியத்துக்கு போகும்போது एक शहर में जब आप सेवकाई के लिए जाते हैं, அங்க நீங்க தகுதியான வீட்டுக்கு போங்க, वहाँ जो काबिलता है जिस घर में, वहाँ पर जाइए அங்க இருந்து நீங்க ஊழியத்தை செய்யுங்க. और वहाँ रहकर आप सेवकाई को करो। இததான் நம்ம செய்யணும். यही हम करना है। ஒரு ஊருக்குள்ள போகும்போது एक शहर में जाते समय தகுதியான வீட்டுக்குள்ள போய் और जहाँ पर काबिलता है उस घर में जाकर அங்க இருந்து ஊழியத்தை செய்யுங்க. वहाँ से सेवा कीजिए। அது நீங்க மத்தேயு 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கலாம். मत्ती के 10वां अध्याय 11 वचन में आप देख सकते हैं। பாருங்க இந்த பவுல் அந்த காரியத்தை தான் செய்தார். देखिए पॉल भी ऐसे काम को करता है। இவர் ஒரு பட்டணத்துக்குள்ள போன உடனே एक शहर में जाते ही அங்க ஜஸ்டிஸ் உடைய வீட்ல தங்கி இருக்கிறார். वहाँ जस्टिस के घर में रुकता है। அவருடைய வீடு எங்க இருக்கு தெரியுமா? उसका घर कहाँ पर है? தேவாலயத்துக்கு பக்கத்துல இருக்குது. वो परमेश्वर के तंबू के बाजू में है। யூதர்கள் சொல்லக்கூடிய சினகாகுடைய பக்கத்துல இருக்குது. और यहूदी जो सिनगोग बोलते हैं उसके बाजू में है। அங்க இருந்து ஊழியத்தை செய்தான் பாருங்க. वहाँ रहकर उसने सेवकाई किया। கொரிந்து பட்டணத்துல நிறைய பேர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க. और कोरिन्थी शहर के अंदर बहुत सारे लोगों ने मसीह को स्वीकार किया। கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தார். परमेश्वर उनसे बात करने लगा। பவுலோடு பேச ஆரம்பித்தார். पॉल से बात करने लगा। இந்த ஜஸ்டிஸ் பாருங்க, ये जस्टिस को देखिए, இவன் ஒரு தகுதி உள்ளவனா இருந்தான். ये एक काबिल व्यक्ति था। இவன் கர்த்தரை வணங்கக்கூடிய ஒரு மனுஷன். ये परमेश्वर का भय मानने वाला ஆனா व्यक्ति, ஊழியத்தை பற்றி ஒண்ணும் தெரியாது. लेकिन सेवकाई के बारे में कुछ नहीं ஆனா जानता। ஊழியத்துக்காக தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தான். लेकिन सेवकाई के लिए अपने घर के द्वार को खोला। அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு वो காரியம். एक बड़ी आशीष की बात है। இன்னைக்கு ஊழியத்துக்காக உங்களுடைய வீடுகளை திறந்திருக்கிறீங்களா? आज सेवकाई के लिए अपने घरों को खोले हैं क्या? பாருங்க, கர்த்தருக்கு ஊழியத்துக்காக வீட்டை திறந்து கொடுக்க வேண்டும். परमेश्वर के सेवा के लिए घर द्वार को खोलना है। இந்த ஜஸ்டிஸ் தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தா. ये जस्टिस अपने द्वार को खोल दिया। அந்த ஜஸ்டிஸ்க்கு தெரியாது இந்த பவுல் யாருன்னு. वो जस्टिस नहीं जानता था कि ये पॉल कौन है। இவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரன்னு சொல்லி தெரியாது. ये कितना बड़ा सेवक है वो नहीं जानता। 2000 வருஷம் கழிச்சு 2000 साल के बाद அவர்னால் எழுதப்பட்ட இந்த எழுத்துக்களை தான் பிரசங்கமா நடக்கும்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. वो उसने लिखा हुआ इस शब्दों को रखकर ही प्रचार होगा करके वो नहीं जानता। பவுலுடைய சுவிசேஷம் தான் அந்த உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுங்கிறது அவனுக்கு தெரியாது. पॉल का सुसमाचार ही पूरे संसार में बोला जाएगा वो नहीं जानता। அவனுக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணு, वो केवल एक ही चीज जानता था। யூதர்கள் அவனை துரத்திட்டாங்க. यहूदी लोगों ने उसे भगा दिया। யெகோஷுவா தான் மேசியான்னு சொல்லி அறிக்கை பண்ணதுனால यहोशुआ ही मेसिया है करके जब गवाही दिए, அவனை யூதர்கள் துரத்திட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே यहूदी लोगों ने उसे ठुकरा दिया करके सुनते ही அந்த ஊழியக்காரனுடைய தன்னுடைய வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டான் பாருங்க. वो सेवक को अपने घर में बुला लिया उसने। அதுதான் இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியம். वही आज महत्वपूर्ण है। இன்னைக்கு ஜஸ்டிஸை போல நம்மளால இருக்க முடியுமா? आज जस्टिस के मानित हम सब रह सकते हैं क्या? எத்தனையோ ஊழியர்கள் பாருங்க, அவங்களுக்கு நீங்க இடத்தை திறந்து கொடுங்க. देखिए बहुत सारे सेवक लोग हैं, उनके लिए द्वार को खोलिए। அவங்க அங்க இருந்து ஊழியத்தை செய்யும் போது वो वहां रहकर सेवकाई को जब करते हैं, கர்த்தர் உங்க வீட்டையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपके घर को भी आशीष देगा। அந்த பட்டணத்தையும் ஆசீர்வதிப்பார். वो शहर को भी आशीष देगा। அந்த பட்டணத்தை நிறைய ஜனங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியும். उस शहर के अंदर बहुत सारे लोग परमेश्वर को स्वीकार कर सकते हैं। ஒரு ஜஸ்டிஸ்
நம்ம பார்த்தோம். एक जस्टिस को हमने देखा, அந்த ஜஸ்டிஸ் வந்து वो जस्टिस जो है அவன் சூழ்நிலையை பார்க்கல, उसने परिस्थितियों को नहीं देखा, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதை தான் அவன் பார்த்துக்கிட்டு वो இருந்தான். पवित्र आत्मा को पाने का ही देख रहा था। இந்த ஜஸ்டிஸ் நம்ம பார்க்கிறோம். इस जस्टिस को हम देखते हैं, ஊழியத்துக்காக ஊழியக்காரனுக்கு தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தான். ये सेवा करने के लिए सेवक के लिए अपने द्वार को खोल दिया। இன்னைக்கு உங்க வீடு எப்படி இருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. आज आपका द्वार कैसा, आपका घर कैसा है, सोच कर देखिए। பாருங்க, ஜஸ்டிஸை போல கதவை திறக்கக்கூடிய ஒரு பிள்ளைகள். देखिए जस्टिस के माने द्वार को खोलने वाले एक बच्चे, மனசுல இடம் இருந்துச்சுன்னா, मन में यदि जगह होगा तो வீடு எவ்வளவு சிறிய வீடா இருந்தாலும் சரி, घर कितना छोटा क्यों ना हो, அதுல இடம் கண்டிப்பா இருக்கும். उसमें जगह जरूर होगा। மனசுல இடம் இல்லன்னா, अगर मन में जगह नहीं है, வீடு எவ்வளவு பெரிய பங்களாவா இருந்தாலும் घर சரி, कितना बड़ा बंगला हो दो, அதுல ஊழியக்காரனுக்கு இடம் இருக்காது. वहाँ सेवक के लिए जगह नहीं होगा। இன்னைக்கு நம்ம மனசு எப்படி இருக்குன்னு பாருங்க. आज हमारा मन कैसा है இந்த देखिए। ஜஸ்டிஸ் உடைய உள்ளம் ரொம்ப அருமையான ஒரு ये உள்ளம். जस्टिस का मन जो है बहुत अद्भुत है। இவன் தேவனை வணங்கக்கூடியவன். ये परमेश्वर को आराधना करने वाला व्यक्ति है, அதனாலதான் வீட திறந்து கொடுத்திருக்கிறான். इसीलिए अपने द्वार को खोला। பாருங்க, ஜஸ்டிஸ் பாருங்க எப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களா இருக்கிறாங்க. देखिए जस्टिस देखिए कैसे गुण वाला है। இன்னைக்கு நிறைய ஜஸ்டிஸ் இருப்பாங்க. आज बहुत सारे जस्टिस होंगे, அவங்களுடைய சுபாவம் எப்படின்னு எனக்கு தெரியாது. उनका गुण कैसा है हम नहीं जानते। நீங்க அவங்களுக்கு இத பத்தி எடுத்து சொல்லுங்க. आप उनको इसके बारे में बताइए। தேடி பாருங்க, ஜஸ்டிஸ் யாரோ நம்ம ஊர்ல இருக்காங்களா? ढूंढ कर देखिए जस्टिस नाम का कोई व्यक्ति है क्या। இது இரண்டாவது ஜஸ்டிஸ் பத்தி நம்ம பார்க்கிறோம். ये दूसरे जस्टिस के बारे में हमने இப்ப देखा। மூணாவது ஜஸ்டிஸ் குறித்து பார்க்கலாம். अब तीसरे जस्टिस के बारे में हम देखेंगे। கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். कोलोसी 4 अध्याय 11 वचन को हम पढ़ेंगे। யுஸ்து என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்து சொல்கிறான். விருத்தசேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாய் இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்த இவர்கள். பாருங்க, இங்க யுசுஸ பத்தி பார்க்கிறோம். यहाँ यीशु के बारे में हम देखते हैं। அதாவது அங்கேயும் ஒரு யெகோஷுவான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. वहाँ पर भी वह यहोशुआ नाम का एक व्यक्ति है, ஆனா அவருக்கு லத்தீன் பேர் கொடுக்கப்படுது, लेकिन उसको लतीन नाम दिया गया, ஜஸ்டிஸ்னு சொல்லி. जस्टिस नाम। அதே மாதிரி நம்ம யெகோஷுவாவுக்கும் ऐसे ही हमारे यहोशुआ को भी கிரீக் பெயர் கொடுத்துட்டு இயேசு இயேசு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ग्रीक नाम देकर यीशु यीशु हम कह रहे थे। இயேசுங்கிறது यीशु जो है அது கிரேக்க மொழியினுடைய பெயர். वो ग्रीक भाषा में नाम है, லத்தீன்ல ஈசுஸ்னு சொல்லுவாங்க. और लतीन में उसे यीशुस कहते हैं, அதுதான் ஜீசஸ் சொல்லி மாறிச்சு. उसे ही जीसस करके बोला गया। சோ இங்க ஒரு யெகோஷுவா ஒருத்தர் இருக்கிறார். यहाँ एक यहोशुआ है, அவர் பவுலோடு கூட உடன் வேலையாள். वो पौल के साथ में सेवा करने वाला। இவருடைய பெயரும் ஜஸ்டிஸ் தான். इसका नाम भी जस्टिस है, இவருக்கும் ஜஸ்டிஸ்ங்கிற பெயர் கொடுக்கப்படுது. इसको भी जस्टिस नाम दिया जाता ஆனா है, இவருடைய ஒரு சுபாவம் வித்தியாசமானது. लेकिन इसका गुण अलग है। பாருங்க, இவருடைய சுபாவத்தை பற்றி நம்ம சுபாவம் இருக்கணும். हमारा गुण वैसा उसके जैसा होना है। இன்னைக்கு ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டுங்க. आज एक परिवार को ले लीजिए, குடும்பத்துக்குள்ள परिवार के अंदर மனைவி கணவனுக்கு ஆறுதலா இருக்கணும். और बीवी जो है पति का सहारा है, கணவன் மனைவிக்கு ஆறுதலா இருக்கணும். और पति पत्नी के लिए सहारा है, பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆறுதலா இருக்கணும். और माँ बाप जो है बच्चों को सहारा है, பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆறுதலா இருக்கணும். और बच्चे माँ बाप को सहारा है। பெற்றோர் சோர்ந்து போயிருக்கும் போது और जब माँ बाप निराश रहते हैं, பிள்ளைகள் தான் அவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. बच्चे ही उनको सहारा देना है। பிள்ளைகள் சோர்வா இருக்கும் போது बच्चे जब निराश रहते हैं, பெற்றோர் அவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. और माँ बाप उनको सहारा देते हैं। நீ கவலைப்படாம நான் இருக்கிறேன்னு சொல்லி तुम मत சொல்லுவாங்க. डर, मैं हम है करके बोलते हैं। மனைவிக்கு கணவன் ஆதரவா இருப்பாங்க. और पत्नी को पति सहारा देते அதே हैं। போல वैसे ही ஒரு ஊழியக்காரனுக்கு விசுவாசி ஆதரவா இருப்பாங்க. एक सेवक के लिए विश्वासी सहारा देते हैं, ஒரு விசுவாசிக்கு ஊழியக்காரங்க ஆதரவா இருப்பாங்க. और एक विश्वासी को सेवक जो है वो सहायता करते हैं। இவங்க ரெண்டு பேருக்கு ஆதரவு வந்து பரிசுத்தாவிதான். और इन दोनों का सहायक जो है पवित्र आत्मा है। அவர்தான் தேற்றவாளனா இருக்கிறார். वो ही आपको वही आपको दिलासा देने वाला है। சோ இந்த ஜஸ்டிஸ் பத்தி பார்க்கலாம். जस्टिस के बारे में हम देखेंगे। இந்த ஜஸ்டிஸ் உடைய சுபாவத்தை பாருங்க. इस जस्टिस का स्वभाव को देखिए। மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். दोबारा उस वचन को पढ़ेंगे। கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். कोलोसियो 4 अध्याय 11वां वचन। யுஸ்து என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்து சொல்கிறான். விருத்தசேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாய் இருந்து
எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். और मुझे शांति देने वाले, ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன். शांति देने वाला व्यक्ति। பவுலுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், पॉल को बहुत सारी समस्याएं थी, ஊழியத்துல பல பிரச்சனைகள் வரும். सेवकाई में बहुत सारी समस्याएं आती है। அந்த பிரச்சனையின் நேரத்துல उस समस्या के समय में ஆறுதல் தேவை. वो शांति वहां पर चाहिए। இப்போ யோபு எடுத்துக்கிடுங்க. अयुब को ले लीजिए, இவனுக்கு வாழ்க்கையில ஃபுல்லா பிரச்சனை. इसके जीवन में पूरा समस्या, ஆறுதல் படுத்த 3 நண்பர்கள் வந்தாங்க. और उसको शांति दायक बात बोलने के लिए 3 दोस्त लोग आए, ஆனா அவனை பார்த்த உடனே அவனுக்கு ஆறுதல் படுத்துறதுக்கு பதிலா लेकिन उसे देखकर उसको शांति की बात बोलने के बदले அவனை में காயப்படுத்த ஆரம்பிச்சாங்க. उसको घायल करने लगे। நீ ஏதாவது பாவம் செய்திருப்ப, तू कुछ गुनाह किया होगा, அதனாலதான் உனக்கு இப்படி நடந்தது. इसीलिए तुझे ऐसा हुआ। இப்படி அவனை காயப்படுத்த ஆரம்பிச்சாங்க. ऐसे उसको घायल करने लगे। சரி, அவனுடைய மனைவி தான் ஆறுதலா இருப்பான்னு பார்த்தா तो उसका बीवी उसको शांति देगी करके सोचेंगे तो அவளும் ஏச ஆரம்பிச்சிட்டா. वो भी उसे डांटने लगी, நீர் ஏன் உயிரோட இருக்கிறே? तू क्यों जिंदा है? நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடுமேன்னு तू சொல்லி சொன்னா. परमेश्वर को निंदा करके तेरे जीवन को छोड़ दे। இப்படி ஆறுதலா இருக்கக்கூடிய ஜனங்கள் ऐसे जो शांति देने वाले लोग இங்க யோபுக்கு ஆதரவா இல்லாம अयूब को शांति न देते हुए அவனை காயப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. उसे घायल कर रहे थे, ஆனா யோபுக்கு ஆதரவு ஒரே ஒருத்தர் மட்டும்தான். लेकिन अयूब को शांति देने वाला एक ही व्यक्ति था, அவர்தான் தேவன். वही परमेश्वर है। எல்ஷடாய் தேவன் தான் அவனுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரா वो இருந்தார். एलशदाई परमेश्वर ही उसको शांति देने वाला ஒரு था। நாள் அவர் சூறாவளி காற்றுல வந்து एक दिन वो घूमने वाली हवा के अंदर आकर கர்த்தர் அவனோடு பேச ஆரம்பித்தார். वो परमेश्वर के साथ बात करने लगा। அவனுக்கு கர்த்தர் தான் ஆறுதல். वो उसके लिए परमेश्वर ही तसल्ली है। இந்த யோபுக்கு அவர் மேலதான் நம்பிக்கை இருந்துச்சு. अयूब को उसके ऊपर ही विश्वास था। இந்த ஊழிய காரியத்துல நீங்க பாத்தீங்கன்னா इस सेवकाई की चीजों में भी आप देखेंगे ஒரு तो ஊழியக்காரனுக்கு பல பிரச்சனைகள் வரும். एक सेवक को बहुत सारी समस्याएं आती है। சிலது சொல்லுவாங்க, சிலது சொல்ல மாட்டாங்க. कुछ लोग बोलते, कुछ समस्याओं को बोलते हैं, कुछ समस्याओं को नहीं बोलते, சில காரியங்கள் சொல்லக்கூடியது, சில காரியங்கள் சொல்லக்கூடாதது. और कुछ चीज बताने वाले चीज है और कुछ चीज नहीं बताने वाली चीज है। இந்த ஜஸ்டிஸ் பத்தி பவுல் பெருமையா பேசுறார். ये जस्टिस के बारे में पौल जो है बहुत अच्छा बात करता है। ஊழியத்துல எனக்கு ஆறுதலா இருந்தவர் இந்த ஜஸ்டிஸ். और सेवकाई में मुझे शांति देने वाला ये जस्टिस है। கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நின்றவன் ஜஸ்டிஸ். और परमेश्वर के राज्य के लिए जो खड़ा था वो जस्टिस है। அவருடைய பேர் யெகோஷுவா தான். उसका नाम यहोशुआ ही है। நிறைய பேர் யெகோஷுவா பேரை தரிச்சிருப்பாங்க. बहुत सारे लोग यहोशुआ के नाम को पहने ஆனா होंगे, எல்லாரும் ஜஸ்டிஸ் போல இருக்கணும். लेकिन सभी लोग जस्टिस के मानित होना है। ஜஸ்டிஸ் உடைய சுபாவம் நமக்கு வரணும். जस्टिस का गुण आना है। யார் உங்ககிட்ட வந்தாலும் कोई भी आपके पास आए तो அவங்களுக்கு நீங்க ஆறுதலா இருக்கணும். उनके लिए आप शांति होना है। அவங்க மனசை புண்படுத்தக்கூடிய மனிதனா மாறிடாதீங்க. उनके मन को ठेस पहुंचाने वाले मत இந்த बनिए। செய்தி உங்களுடைய உள்ளத்தை மாத்தணும். ये संदेश आपके मन को बदलना है। 3 விதமான ஜஸ்டிஸ் குறிச்சு பார்த்தோம். 3 प्रकार के जस्टिस को हमने देखा। ஒருத்தர் பேர் வந்து யோசேப்பு. एक का नाम यूसुफ है, அவரையும் ஜஸ்டிஸ் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. उसे भी जस्टिस करके ही बुलाए। பாருங்க, இந்த லத்தீன் பேர்ல தான் கூப்பிட்டாங்க. लतीन नाम से ही पुकारे, அதாவது நீதிமான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. वो धर्मी करके उन्होंने बुलाया। பாருங்க, அடுத்த ஒரு ஜஸ்டிஸ் நம்ம பார்த்தோம். और एक जस्टिस के बारे में हमने देखा, அவன் தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு மனிதன். वो परमेश्वर का भक्त था, தேவனுக்கு பயந்தவன் அவன். परमेश्वर का डरा हुआ था। அடுத்த ஒரு ஜஸ்டிஸ் பார்த்தோம். और एक जस्टिस को हमने देखा, அவனுடைய ஒரிஜினல் பேர் யெகோஷுவா. उसका असली नाम यहोशुआ। சோ பாருங்க எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி. देखिए कैसा है, ஒருத்தர் பேர் யோசேப்பு, एक का नाम यूसुफ, இன்னொருத்தர் பேர் யெகோஷுவா, दूसरे का नाम यहोशुआ, இன்னொருத்தர் பேர் ஜஸ்டிஸ். और तीसरे का नाम जस्टिस। ஆனா இவங்க 3 பேருக்கும் கர்த்தர் ஜஸ்டிஸ்ங்கற பேர் கொடுத்திருக்காரு लेकिन பாருங்க. परमेश्वर इन तीनों को जस्टिस करके नाम दिया है। இன்னைக்கு உங்க பேர் ஜஸ்டிஸா இருக்குமானா आज आपका नाम जस्टिस है तो இந்த சுபாவங்கள் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. ये गुण आपके अंदर है क्या, देखिए। உங்க பேர் எதுவா இருந்தாலும் சரி, आपका नाम कुछ भी क्यों ना हो, கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? परमेश्वर आपको देखकर क्या बोलना है, ஜஸ்டிஸ் உடைய சுபாவம் உள்ளவன், जस्टिस का गुण वाला, ஜஸ்டிஸை போல உள்ளவன், जस्टिस के मानित व्यक्ति, ஜஸ்டிஸை போல ஒரே மனமுடையவன், जस्टिस के मानित एक मन वाला, என்னுடைய வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுப்பேன். मेरे प्रतिज्ञा को मैं पूरा करूंगा। ஊழியத்துக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க, सेवक लोगों को मदद करने वाले, ஊழியக்காரங்களுக்கு ஆறுதலா இருக்கக்கூடியவங்க, और सेवक लोगों को शांति देने वाले, ஊழியத்துக்காக தன்னுடைய இடத்தை திறந்து கொடுக்கிறவங்க, सेवा के लिए अपने जगह को खोलने वाले, அப்படிப்பட்ட ஜஸ்டிஸாக நம்ம காணப்படுவோம். ऐसे जस्टिस के मानित बदलना है। இன்னைக்கு நம்மளை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுங்க. आज अपने आप को परमेश्वर के हाथ में सौंपिए। உங்க பேர் என்ன பேரா இருந்தாலும் பரவாயில்ல. आपका नाम कुछ भी क्यों ना हो, ஒருவேளை யோசேப்பா இருக்கலாம், हो सकता है यूसुफ हो, இல்லாட்டி யெகோஷுவாங்கிற பேரா या இருக்கலாம், फिर यहोशुआ हो, இல்லாட்டி
ரூபனா இருக்கலாம், या फिर रूबन हो இல்லாட்டி ஏதாவது அந்நிய ஜாதியுடைய பேர் இருக்கலாம். या फिर अन्य जाति का कोई भी नाम हो, ஆனா நீங்க ஜஸ்டிஸா மாறணும். लेकिन आप जस्टिस बनना है। கர்த்தர் உங்களை அப்படியாக ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको वैसे ही आशीष இன்னைக்கு दे। நம்மளை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி கொடுப்போமா? अपने आप को परमेश्वर के सामने सौंपेंगे क्या? இந்த சுவாபங்கள் சாதாரணமா வராது. ये स्वभाव जो है साधारण रूप से नहीं आएगा, நம்மளா உருவாக்க முடியாது. हम उसे उत्पन्न नहीं कर அது सकते, கர்த்தர் தான் தரணும். उसे परमेश्वर ही देना है, அது அவர்தான் உதவி செய்யணும். उसे वही मदद करना है। யெகோஷுவா தான் நம்மளுக்கு உதவி செய்ய முடியும். यहोशुआ ही हमारी मदद कर सकता நம்மளை है। தாழ்த்தி கொடுப்போமா? हमें नम्र करके देंगे நம்ம क्या? தலையில தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். स्वरों को झुकाकर प्रार्थना கர்த்தர் करेंगे, நோக்கி கேட்போம். परमेश्वर की ओर पूछेंगे, கர்த்தாவே என்னோடு பேசுங்கப்பா. प्रभु मुझसे बात कीजिए, என்னை நீங்க ஆசீர்வதிங்க. मुझे आशीष दीजिए। ஜஸ்டிஸை போல நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள जस्टिस के मानित पवित्र आत्मा को पाने के लिए எனக்கு ஒரு மனதை தாங்கப்பா. मुझे एक मन को दीजिए, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள और प्रतिज्ञा किए हुए चीजों को पाने के அது लिए என் பெற்றுக்கொள்ள எனக்கு ஒரு மனதை தாங்க. उसे पाने के लिए एक मन दीजिए இந்த प्रभु। உலகத்தின் சூழ்நிலைகள் इस संसार की परिस्थिति என் மனச தாறுமாறாக்க கூடாதப்பா. मेरे मन को गड़बड़ी के अंदर नहीं लाना है, என் மனச ஒருமனப்படுத்தி தாங்க. मेरे मन को एक मन कीजिए प्रभु। ஊழியத்துக்காக என்னுடைய வீட்டை திறந்து கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. सेवकाई के लिए मेरे घर को खोलने के लिए मुझे मदद कीजिए, ஊழியத்துக்காக என்னுடைய உள்ளத்தை திறந்து கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. सेवकाई के लिए मेरे मन को खोलने के लिए मुझे मदद कीजिए, ஊழியத்துக்கு ஊழியக்காரர்களுக்கு நான் ஆறுதலாக இருக்கணும் என் கர்த்தாவே. और सेवक लोगों के लिए मैं शांति देना है प्रभु। நீங்க நீ ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேளுங்க. आप मुझे आशीष कीजिए करके அவர் बोलिए। நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். परमेश्वर हमें आशीष करने वाला கர்த்தர் परमेश्वर है। நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பாராக. प्रभु जरूर हमें आशीष दे। நம்மளை கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்கப்பா. प्रभु हमें आशीष உங்களுடைய दीजिए, பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தாங்க. अपने बच्चों को हर किसी को आशीष யாரெல்லாம் दीजिए। அந்த செய்தி கேட்டாங்களோ जो जो इस संदेश को सुनेंगे, அவங்க மனது குத்தப்பட்டிருந்தால், उनका मन अगर ठेस पहुंचा होगा ஐயோ तो நான் ஜஸ்டிஸ் போல இல்லையே, वो मैं जस्टिस के मानित नहीं हूँ, நான் ஜஸ்டிஸுடைய குணம் என்கிட்ட இல்லையே, जस्टिस का गुण मेरे अंदर नहीं है, இதுல ஒரு சுவாபம் கூட என்கிட்ட இல்லையே, इसके अंदर का एक गुण भी मेरे अंदर नहीं है। ஒருவேளை மனம் உடைந்து அழுவார்களானா हो सकता है मन टूट कर अगर रोते होंगे तो அவர்களை இப்பொழுதே கர்த்தாவே நீர் அபிஷேகிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். अभी इसी वक्त उनको अभिषेक करने के लिए विनती करते हैं, இப்பொழுதே அவர்களை நிரப்பும்படியாக और ஜெபிக்கிறேன். इसी वक्त उन्हें भर दीजिए प्रभु, அவர்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கப்பா. उन्हें रूपांतर कीजिए, அவர்களை மறுரூபப்படுத்தி தாங்க. उन्हें रूपांतर कर दीजिए இந்த प्रभु। சுவாபங்கள் எல்லாம் அவர்களுக்குள் வரத்தக்க நீர் கிருபை ये செய்யுங்க. सारे गुण उनके अंदर आने के लिए आप कृपा कीजिए, ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए प्रभु। தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். नम्र करके तेरे हाथ में देते हैं, மீட்பரும் இரட்சகருமாகிய और छुटकार करता और रक्षक கர்த்தராகிய யோசுவா மேசியாவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. प्रभु यहोशुआ मेसिया के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन।